Hi guys, welcome to Vlogs with Rain YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சம்மர் சீரீஸ்னு சொல்லலாம். மாதிரிதான் இந்த மந்த் நம்மளோட சேனல்ல கொடுப்போம். ஸோ மறக்காம பார்க்கணும்னா நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, அப்போதான் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம்னா இளநீ பாயசம். ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பண்ண போகிறது. என் குக்கிங்கில் நான் குக்கிங்கில் பெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஓரளவுக்கு தெரியும், பட் ரொம்பலாம் தெரியாது. என்னைய பார்த்து செய்வீங்கன்னா ஒழுங்காக வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா வரலன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மந்த் ஃபுல்லாகவே ஃபன்னோட ஜாலியாக சமைக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் சமைங்க. ஆரம்பிக்கலாமா? பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த சம்மர் சீரீஸ்ல நம்மளுக்கு சம்மர் ட்ரிங்க்கு சம்மர்ல என்னென்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் நான் பண்ண போறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்பதான் உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். டெசர்ட்லாம் ரொம்ப ஈஸி கிடைச்சு. அதுக்கு அவ்வளோலாம் கரண்ட் வச்சு நெருப்பு தேவைப்படாது, அடுப்பு தேவைப்படாது. ஸோ என்னோட சேனல்ல ஃபுல்லாகவே டெசர்ட் மட்டும் தான் இருக்கும். முடியல. இளநீ வச்சாச்சு. ஐ மீன் இளநியை ஊற்றி வச்சிருக்கேன். அண்ட் தென் இதோட வழுக்கையும் இதில் வச்சிருக்கேன். மில்க் வேணும், அப்புறம் மில்க் மேட் வேணும். நம்ம இதுதான் ஆட் பண்ணுவோம், சக்கரை ஆட் பண்ணுவோம். ஸோ தேங்காய் வேணும், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம்தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் நினச்சேன். இளநீ பாயசம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு தெரியாது. சரி, செஞ்சு பார்ப்போம். வா, இப்போ நீங்களும் செய்யுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இண்டக்ஷன் ஸ்டவ்ல மில்கை வச்சுக்கலாம். மில்க்கு காய்ச்சிடலாம். அண்ட் தென் நம்ம இந்த தேங்காய்லாம் ஸ்லைஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இதை அரைக்க போட்டு இந்த தேங்காவை அரைக்கணும். ஓகே கைஸ், இப்போ இது தேங்காய் பால் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ மில்க்கையும் மில்க் மேட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி காட்டா காய்ச்சி போவாங்களே. கொஞ்சோண்டு பால் போடணும். ஐ மீன் ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு. ஸோ அந்த அளவுக்கு பாலில் இருக்க அவங்களுடைய பாலையும் மில்க் மேடையும் இப்போ இந்த மில்க் மேடையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மில்க் மேடையும் மில்க்கும் கலந்தாச்சா? இப்போ அரைச்ச தேங்காய் பால் அதை
இது வந்து பால், தேங்காய் பால், மில்க் மேட் 3 போட்டாச்சா, அது ஓட்டணும். இந்த ஜாக்ரி இப்போ ஓகே, தூக்குள்ள ஜாகரி கட் பண்ணிக்கணும். இதையும் அதெல்லாம் போடணும். கட் பண்ணி இது வந்து நைஸா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்போ சாப்பிடும்போது அது அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும். இது வந்து நம்ம வறுக்கையும் கட் பண்ணியாச்சு. இப்போதான் ப்ராசஸ். இந்த வறுக்கையும் கட் பண்ணணும். இது எல்லாத்தையும் வழுக்கிய போட்டுக்கணும். இப்போதான் மெயின் ஆளே வராது. நான் ஏன் வடிகட்டுறேன்னா இதுக்குதான் வடிகட்டுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட் சாப்பிடலாம், ஸ்வீட்ஸ் இருக்குதான். அது என்னன்னா இதுதான் முந்திரி. சூப்பரா இருக்கு. நிஜமாலே நிச்சயமாவே சூப்பரா இருக்கு. நான் செஞ்சமாலே எனக்கே டவுட் ஆகுது. அவ்வளோ அழகா சரி அழகா இதெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கோம். சூப்பரா இருக்கும். இந்த முந்திரி பாதாம் வச்சு போட்டுருக்கோம். முடிஞ்சது. இளநீர் பாயசம், இளநீர் பாயசம் அவ்வளோதான், ரெடி. இப்போ டேஸ்ட் இனிப்பே கொடுத்தோம். பட் இனிப்பு கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிங்கன்னா அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாரு, லைக் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அதோட நெக்ஸ்ட் சம்மர் சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.